குட்கா விற்றதாக கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் சிறையில் அடைக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் உயிரிழந்த சம்பவம் குமரி மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடக்கவே சிரமப்படும் ஒருவரை போலீசார் அடித்து கொன்றுவிட்டார்கள் என கதறி துடிக்கும் உறவினர்கள். தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்றதாக கூறி போலீசாரால் கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளி நாகர்கோவில் சிறையில் உயிரிழந்ததால் அப்பகுதியே அதிர்ச்சியில் மூழ்கியுள்ளது. கடந்த 9ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் அருகே உள்ள ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த 34 வயதான மாற்றுத்திறனாளி சபரிவர்மன் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நாகர்கோவில் கிளை சிறையில் அடைக்கப்பட்டார். அடைக்கப்பட்ட சில நாட்களிலேயே அவர் சிறைக்குள் திடீரென மர்மமான முறையில் உயிரிழந்தார். சிறைக்குள் மாற்றுத்திறனாளி இளைஞர் இறந்த விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் உண்மையில் நாகர்கோவில் கிளை சிறையில் நடந்தது என்ன என விசாரணையில் இறங்கினார் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின். இதனிடையே சபரிவர்மனின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதிர வைக்கும் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது. வலது கையில் 6 இடங்களில் காயம், இட நெஞ்சின் கீழ் பகுதியில் 7 சென்டிமீட்டர் அளவில் காயம், தலையில் 2 இடங்களில் காயம், மண்டை ஓடு சேதம் என சபரிவர்மனின் உடலில் 19 இடங்களில் காயம் இருந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சபரிவர்மன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நாகர்கோவில் சிறை காவலர்கள் சிவகுமார், ஜெகன், திருமலை நம்பி சுரேஷ் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். 3 பேரையும் சஸ்பெண்ட் செய்து நெல்லை டிஜிபி செந்தாமரை கண்ணன் உத்தரவிட்டுள்ளார். சமீபத்தில்தான் சாத்தான்குளம் சம்பவத்தில் குற்றவாளிகள் அனைவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அதற்குள் மற்றொரு காவல் மரண சம்பவம் நடந்திருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக நாகர்கோவிலிருந்து செய்தியாளர் பிரசாத். இதனிடையே தென் தாமரைக்குளம் காவல் நிலைய உதவி ஆய்வாளரை கைது செய்யும் வரை சபரிவர்மனின் உடலை வாங்க மாட்டோம் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். என் தம்பிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அடிச்சு கொள்வதற்கான காரணம் வேணும். காரணம் எங்களுக்கு தெரிஞ்சு தெற்கு தாமரம் போலீஸ் தான் இதுக்கு மூலதர காரணம். அவரு சொல்லிதான் இவங்க என் தம்பி அடிச்சு கொண்டிருப்பாங்க. தெற்கு தாமரம் எஸ்ஏ அன்னைக்கு மாஜிஸ்ட்ரேட் என் தம்பி ஆசாரிபுரம் ஹாஸ்பிட்டல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட் வாங்கி மாஜிஸ்ட்ரேட் கொண்டு போய் காணிக்கும் போது அந்த இடத்துல வச்சுதான் அந்த 120 கேஸ் அந்த பேப்பர்ல எழுதினாரு. அங்க வச்சுதான் அவரை நல்ல போதையில இருந்தார். அப்போதான் ஜட்ஜ் மாஜிஸ்ட்ரேட் திட்டி அவரை வெளியே அனுப்புனாங்க. அனுப்பி இது 120 போட்டிருக்கான், இது உள்ள போய் பெயில் பண்ணி தான் எடுக்கணும், அவனை உள்ள கொண்டு போகணும், கொல்லணுங்கிற வெஞ்சன்ஸ் அவ்வளவும் தெற்கு தாம்பரம் போலீஸுக்கு மட்டும்தான் இருக்கு. அவரை ஏன் இன்னும் விசாரிக்கல? விசாரிங்க, உண்மையிலே அங்க இருக்கு ப்ரூஃப். அவரு லஞ்சம் கேட்கும் போது என் தம்பி கொடுக்க முடியல, அவன் விற்காத போது எப்படி தர முடியும் சார்? முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே அவருக்கு கோபம். இதுக்கு முன்னாடி காசு அதெல்லாம் அவனுக்கு தான் சார் தெரியும். காசு வாங்கியிருக்கிறதெல்லாம் அவங்க கொடுக்கறது, அதெல்லாம் எனக்கு அது தெரியல. ஆனா இதுக்கு லஞ்சம் கேட்காரு. 25,000 ரூபாய் மாசமும் 12 பாக்கெட் சிகரெட்டும் கேட்காரு. எனக்கா பண்ண? நீ என்ன விற்க நம்ம தடை செய்யப்பட்ட பொருள் வேண்டாம், மாறுன்னு சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் பண்ற அதை மட்டும் நம்ம இது பண்ணா போதும் அப்படின்னு சொன்னப்போ, நீ இப்படி எனக்கு 25,000 ரூபாய் அனுப்புவான், இப்படி கேட்டுட்டு போறேன், என்னை வாழவும் விட மாட்டேங்கான், விற்கவும் விட மாட்டான், வாழவும் விட மாட்டான், என்னை காப்பாத்துக்காங்க, கொடுக்காண்டாண்டா, இவனுக்குலாம் நம்ம ஏன் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்காம விட்டுருந்து. அதனாலதான் இப்படி பண்ணிட்டான். நீ விக்கல நிறுத்திட்டேன்னு சொன்ன உடனே கொண்டு கேஸ போட்டு உள்ள தள்ளி கொண்டுட்டான் சார். இல்ல, அது உங்க விருப்பம். நீங்க நாங்க நடவடிக்கை மஜிஸ்ட்ரேட் சார் அப்படிதான் சொன்னாங்க. நான் எதுவும் கம்பல் பண்ணல, உங்க விருப்பம் எல்லாமே. போலீஸ் அங்க இருக்கும்போது அப்படிதான் சொன்னாங்க. நாங்க வாங்குங்கன்னு கம்பல் பண்ணல. உங்களுக்கு நீதி கிடைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதோ செய்யுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அதுலதான் மூல காரணம். ஏன்னா இவங்க எல்லாம் என் தம்பியை பார்த்தது கூட கிடையாது. அன்னைக்குதானே உள்ள போயிருக்கான். அவனை கொல்லணும் அவசியமே கிடையாது. குடிவெளியில கூட இப்படி
அடிச்சு சார் சித்திரவதைப்படுத்திலாம் சார் இருக்கணும். ஒரு உயிரை நம்ம அடிச்சு வலிச்சு சாவதுக்கும். நீங்க அவரை ஜெயில போய் பாத்தீங்க? நான் வெள்ளிக்கிழமை பார்த்தேன் சார். நல்லா இருந்தான். அந்த மாதிரி நான் கேட்டேன்டா ஃபேன் இருக்கா, உன்னை அடிச்சாங்களா, எப்படி இருக்கேன்னப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒரு பெட்ஷீட்டு பழமும் வேணும்னு சொன்னா வாங்கி பேஸ்ட்டு சோப்பு எல்லாம் கேட்டான். எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சாட்டர்டே சண்டே லீவு, என்னால் வந்து பார்க்க முடியாது, மண்டே கண்டிப்பாக வருவேன், உன்னை இறக்கிடுவேன்டா, நீ டியூஸ்டே எல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் சார் வந்தான். சரி என்ன கண்ட உடனே ஏற்பாடு பண்ணிட்டியான்னு தான் கேட்டான். வளரி இருக்கேன் எஸ்ஐட்ட சார், நீங்க எവിടെ என்னெல்லாம் எங்கிட்ட வாங்கி இருக்கிற எனக்கு ப்ரூஃப் இருக்கு சார்ன்னு சொன்னதுனால தான் அந்த எஸ்ஐ ஆளை வச்சு கொண்டாரு. என் பிள்ளை சும்மா வாசல் தரேன்னு போய் கூட்டிட்டு போய்கிட்டு ஜெயில அடைச்சு ஜெயிலால வச்சு 3 பேரை வச்சு என் பிள்ளை அடிச்சு நொறுக்கி. போலீஸ் வந்து மூணு பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கா சொல்லிருக்காங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்கா. இவாளு 3 பேரு கொன்னவோ அவளுக்கு நீங்க தூக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். என் பிள்ளை மாதிரி இனி ஒரு பிள்ளைகளை அனுபவிக்க கூடாது. 35 வயசு வர நான் உச்சி சமந்து என் பிள்ளை கஷ்டப்பட்டு வளர்த்து பாடியை வாங்கிறதுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணனா தெக்க தாமரம் போலீஸ் எஸ்ஐ அரெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் டிஸ்மிஸ் பண்ணி அப்புறம் தான் பாடி வாங்குவோம். வந்து இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.